வணக்கம், வெல்கம் டு யுகா கிச்சன். இன்னைக்கு கோதுமை மாவு வச்சு வெஜிடபிள் போண்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல 1 கப் கோதுமை மாவு, 1 கப் கடலை மாவு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், சால்ட், கொஞ்சமா பெருங்காயத்தூள், இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச காய் எது வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதுல ஒரு கிரீன் சில்லி, கொஞ்சமா துருவின கேரட், பொடியா நறுக்கின கேபேஜ், அப்புறம் capsicum இது எல்லாத்தையும் சேர்த்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான அளவு வெங்காயம் பொடியா நறுக்கினது சேர்த்திக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த ஸ்டேஜ்ல 2 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார், கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா நீங்க போட்டுக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கையில ஒரு கிளறிட்டு தண்ணி ஊற்றி நல்லா மாவை மிக்ஸ் பண்ணுங்க. மாவை நல்லா தளர பிசையணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அட் த சேம் டைம் ரொம்ப தண்ணியாகவும் ஆயிடக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ ஓரளவுக்கு நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணா போதும். மாவு தேவையான கன்சிஸ்டன்சி நமக்கு வந்துருச்சு. இப்போ சூடான எண்ணெயில சின்ன சின்ன பால் சைஸ்ல மாவை நம்ம போடலாம். எண்ணெய் நல்லா சூடா இருக்கணும், அப்பதான் உங்களுக்கு ஒட்டாம வரும். கரெக்டான டெம்பரேச்சர்ல எண்ணெய் இருக்கான்னு பார்த்துக்குங்க. இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு, நம்ம திருப்பி போடலாம். 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக விடுங்க, இல்லைன்னா மேலே வெந்து உள்ள வேகாம போயிடும். டெம்பரேச்சர் கரெக்டா இருந்ததுன்னா நமக்கு போண்டா கரெக்டா வரும். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துருச்சு. ஸோ நம்ம எடுத்துடலாம். பாருங்க, போண்டா சூப்பரா வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, யுகாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.